வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளி நமக்கு கிடைக்க அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அதனால் அது கிடைக்கும் போதே அதில் நம்ம சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு நம்ம வாழலாம். கொடுக்காப்புளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B16, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்து காணப்படுறதால தான் கொடுக்காப்புளி நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்காப்புளி உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய இம்யூன் பவர் வந்து கொடுக்காப்புளி இன்க்ரீஸ் பண்ணும். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக கொடுக்காப்புளியில் இருக்கு. இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை மிக சரியான அளவில் வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்கும். அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நமக்கு அதிகரிக்கும். கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். காற்றினால் பரவக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களையும் நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நம்ம இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி சாப்பிட வேண்டியது. பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பித்தப்பை கற்கள் பிரச்சனை கொண்டவர்களாம் எடுத்துக்கொள்ளலாம். இது கொடுக்காப்புளி தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு வரும்போது பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் வந்து முற்றிலுமாக கரைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்தும் இந்த நம்ம சாப்பிடக்கூடிய கொடுக்காப்புளி நமக்கு பாதுகாக்கும். ஸோ பித்தப்பை கற்கள் பிரச்சனை கொண்டவர்களும் இந்த மாதிரி மலேரியா, அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் கல்லீரலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கொடுக்காப்புளி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்புளி அப்படின்றதால கொடுக்காப்புளி நம்ம சாப்பிடும்போது எலும்பு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கொடுக்காப்புளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதுதான் நமக்கு வந்து எலும்புகள், பற்கள் நன்றா இது எல்லாத்தையுமே நமக்கு நன்றாக வலுப்படுத்துவதற்கு தேவையான சத்துக்கள். அதனால அந்த பாஸ்பரஸ், கால்சியம் சத்து கூட கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கலாம். உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்காயங்களை விரைவில் வந்து கொடுக்காப்புளி நமக்கு ஆற வைக்கும். அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளால மிகவும் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த நிவாரணம் கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஈறுகள் வந்து நமக்கு வீக்கமாகி ரத்தம் கசிவது, அதன் மூலமாக பற்கள் ஆடுவது, பற்களில் கிருமிகள் இருக்கிறது, பற்கள் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கொடுக்காப்புளி சாப்பிடும்போது நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். குறிப்பாக எலும்புகள் சார்ந்த பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கலாம். பல்வலியை போக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பற்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, பல்வலி, பல் வீக்கம், ஈறுகளில் வீக்கம் போன்ற இந்த மாதிரி வாய் பிரச்சனைகள், அந்த பல்கள் சம்பந்தமான, ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக கொடுக்காப்புளி இருக்கு. அப்படின்றதால அரிதிலும் அரிதாக பல்வலியை உணர்ந்தவர்கள் அந்த வலியை வந்து ஈடுகட்டுறதுக்கு கொடுக்காப்புளி தங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்துக்கலாம். செரிமான கோளாறுகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் கொடுக்காப்புளி. செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம், வயிற்று உபுசம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொடுக்காப்புளி. ஏன்னா கொடுக்காப்புளி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் குடலில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் கழிவுகள் கழிவுகள் வந்து தேங்காமல் கழிவுகளை வந்து அகற்றிட்டு தீராத குடல் புண்களை கூட நமக்கு வந்து கியூர் பண்ணிடும். ஸோ குறிப்பாக நமக்கு வந்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கொடுக்காப்புளி ஊக்குவிக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் விரைவில் வந்து செரிக்கப்பட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கெல்லாம் கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை வந்து ஸ்லிம்மாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உடல்ல LDL என்ற கெட்ட கொழுப்பை வந்து நீக்கி நல்ல கொழுப்புகளினுடைய அளவை வந்து நமக்கு அதிகரிக்கும். இதனால உடல் எடை வந்து குறைவதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்புகளினுடைய அளவும் வந்து நமக்கு சீராக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய உடல்ல வந்து எந்த விதமான கொழுப்புகளும் இல்லாமல் அதை ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு
கொடுக்காப்புளியும் அப்பப்போ நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்ம ஸ்லிம்மாக ஆரம்பிப்போம். சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்புளி. சர்க்கரை நோய்கள் இருக்கிறவங்கலாம் தயங்காமல் கொடுக்காப்புளியை வந்து சாப்பிட்டு வரலாம். குறிப்பாக டைப் 2 சர்க்கரை நோயாளிகள், டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சீராக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிளட்டில் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பிளட்டில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்களும் தொடர்ந்து கொடுக்காப்புளி சாப்பிடும்போது ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து சுகர் பேஷண்ட்ஸ் விடுபடுவதற்கெல்லாம் கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். தொண்டை புண்களை கொடுக்காப்புளி குணப்படுத்தும். தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய வலியால் அவதிப்படுபவர்கள்லாம் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஸோ குறிப்பாக நமக்கு தொண்டை வலியும் தொண்டை புண்ணும் ஏற்படுவதற்கு காரணம் கிருமிகள் வந்து நுண்கிருமிகள், அதோடைய இன்ஃபெக்ஷன்ஸால் தான் நமக்கு இது ஏற்படும். நம்ம கொடுக்காப்புளி சாப்பிடும்போது கொடுக்காப்புளி தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதால அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொண்டை வலி தொண்டை புண்ணெல்லாம் நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். அதுக்கு நல்ல நிவாரணம் பெறுவதற்கு கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புற்றுநோய் வராமல் தடுக்கும் கொடுக்காப்புளி. ஸோ கேன்சர்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னா கொடுக்காப்புளி வந்து சாப்பிடலாம். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடலின் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்களுக்கெல்லாம் எதிராக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கொடுக்காப்புளி வந்து செயல்பட ஆரம்பிக்கும். மேலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் வைரஸ் தொற்றுகள்லாம் எதுவும் ஏற்படாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கும் கொடுக்காப்புளி தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கிறதுக்கு கொடுக்காப்புளி நம்ம சாப்பிடலாம். சரும அழகையும் நமக்கு கொடுக்காப்புளி பாதுகாக்கும். உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுல ஆரம்பித்து சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே கொடுக்காப்புளி நமக்கு தீர்க்கும். கொடுக்காப்புளி உடலுக்கு மட்டும் இல்லாமல் அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கும். கொடுக்காப்புளி விதையினை நம்ம மைய அரைச்சி நல்லா அரைச்சி அதை முகத்தில் வந்து தடவி வந்து அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், பிம்பிள்ஸு, கண் கருவளையம், பிளாக் சர்க்கிள்ஸு, தேமல், கருந்திட்டுக்கள், முக சுருக்கங்கள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை நம்ம பெறுவோம். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து பெறணும் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணணும். கொடுக்காப்புளி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சரும செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய கொடுக்காப்புளி தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எப்படியாவது சேர்த்துக்க பாருங்கள். ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவு அப்படின்றதால அந்த சீசனில் அது அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்றாம அளவோடு சாப்பிட்டு மருத்துவன்மைகளை மட்டும் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.